Hi friends, very good evening. நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிளைனர் சீரீஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து நம்பர் சீரீஸ். ஓகே, இந்த நம்பர் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒன் ஆஃப் த பேசிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆல் ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எஸ்பிஐ, பிஓ, ஐபிபிஎஸ், ஓகே, அண்ட் யூபிஎஸ்சி, சிசாட், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துடலாம் அண்ட் பேசிக்ஸும் பார்க்க போகிறோம் நம்பர் சீரீஸில். ஹவு டு சால்வ் தீஸ் கொஷின். யூஸ்வலாக என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் சீரீஸ்னா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோவிங் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஆர் லாஜிக். ஓகே, அவங்களோட கொஷின் எப்படி இருக்கணும்? டாஸ்க் என்னன்னா ஐடென்டிஃபை த லாஜிக் அண்ட் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் ஆர் த மிஸ்ஸிங் டேர்ம். இதான் கொஷின். ஸோ இப்படிதான் கேட்பாங்க நம்பர் சீரீஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைப் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துடலாம். இதுதான் பேசிக்ஸ். இது தெரியலனா வந்து வி கான் சால்வ். ஓகே, சம்டைம்ஸ் வந்து ப்ரைம்னு கொடுப்பாங்க, இன்டீஜர், அது வேர்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோவை நீங்க அப்படியே பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி பெட்டர். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கவுண்டிங் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ் பிளஸ் 0, 1, 2, 3 ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இன்டீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பாசிட்டிவ் அண்ட் த நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ மைனஸ்லையும் இருக்கலாம், பாசிட்டிவ்லையும் இருக்கலாம், இன்க்ளூடிங் 0, அதான் இன்டீஜர்ஸ். ஓகே, ஈவன் நம்பர்ஸ்னா எனி நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 2. எஸ், 0 இஸ் ஆல்சோ ஈவன். ஏன்னா 0 by 2 இஸ் ஈக்குவல் டு வாட்? அகெயின் 0. ஆட் நம்பர் வந்து எனிதிங் விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. 1, 3, 5, 7, 9 அப்படி வரும். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர். எனி நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப், அதுதான் பிரைம். 2க்கு பார்த்தீங்கன்னா 2 and 1 மட்டும் தான் டிவைட் ஆகும். 3 பார்த்தீங்கன்னா 3 and 1. ஸோ இந்த சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். ஓகே, காம்போசிட் நம்பர்ஸ்னா கிரேட்டர் தேன் 1 பட் நாட் பிரைம். பிரைமும் இருக்கக்கூடாது, 1ம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் காம்போசிட் நம்பர். 4, 6, 9, 10, 12 அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, அதான் காம்போசிட் நம்பர்ஸ். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர். எல்லாத்துக்குமே வந்து ஸ்கொயர் பண்ணா ஒரு நம்பரோட ஸ்கொயர் பண்ணா அந்த நம்பர் வரும். இப்போ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, அப்புறம் 6 ஸ்கொயர் வந்து 36. ஓகே, பர்ஃபெக்ட் கியூப், ஒரு நம்பரை கியூப் பண்ணால் இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கியூப் வந்து பார்த்தீங்கன்னா 8, 1 கியூப் வந்து 1 தான். ஓகே, 3 கியூப் வந்து 27, 4 கியூப் வந்து 64, 4 16, 16 4 64, அப்புறம் 5 கியூப் வந்து 125, அதாவது 5 5 25, 25 125. ஓகே, ஃபிபனாச்சி சீரீஸ், சம் ஆஃப் த ப்ரீவியஸ் 2 நம்பர் தான் நெக்ஸ்ட் நம்பராக இருக்கும். இப்போ 0 1 இருக்கு, 0 + 1 வந்து 1, 1 + 2 வந்து 3, 2 + 3 வந்து 5, 5 + 3 வந்து 8. இது மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும். இதுதான் ஃபிபனாச்சி சீரீஸ். ஓகே, இப்போ வந்து நம்பர் சீரீஸ் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது வந்து பேசிக்காக டைப் பார்த்துடலாம். அரித்மெட்டிக் சீரீஸாக கேட்பாங்க, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 டேர்ம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15, 20, 5ஆல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ 5 5 ஆட் பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 20 + 5 வந்து 25, அதான் நெக்ஸ்ட் நம்பர். ஜியோமெட்ரிக் சீரீஸ் வந்து ஈச் டேர்ம் இஸ் மல்டிப்ளைட் டிவைட் பை ஃபிக்ஸட் நம்பர், அதாவது ரேஷியோஸ் வந்து காமனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ 2, 4, 6, சாரி 8 இருக்கு, 8, 16. ஓகே, ப்ரீவியஸ் டேர்ம் வந்து அதாவது நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ரீவியஸ் டேர்மால டிவைட் பண்ணால் ரேஷியோ சேம், அதாவது 4/2 is equal to 2. அப்புறம் இங்கே பாருங்க 8/4 is equal to 2. இது பாருங்க 16/8 ப்ரீவியஸ் டேர்மான பண்ணாலும் 2. ரேஷியோ வில் ஆல்வேஸ் பி சேம், அதான் ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூப் சீரீஸ் சொல்லுவாங்க. பேஸ்ட் வந்து கியூப்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். அகைன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப்படி இருக்கு. 4 ஸ்கொயர் வந்து 16. நெக்ஸ்ட் என்னது 5. இந்த நம்பர் இன்க்ரீஸ் இருக்குல்ல, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் வந்து 5 ஸ்கொயர், ஜஸ்ட் 25. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிபனாச்சி சீரீஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் வரும், அதான் ஃபிபனாச்சி. கரெக்டா? 0 + 1 1, 1 + 2 3, 3 + 5 அடுத்து வந்து 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் சீரீஸாக கூட இருக்கலாம். டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஆல்டர்னேட் டேர்ம்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ
ஈவன் பொசிஷன்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பை 2 பண்ணியிருக்காங்க. இது 4, 6, 8 ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் 2 ஆட் ஆகிட்டே போகுது. ஈவன் பொசிஷன்ஸ் வந்து 2 ஆட் ஆகிட்டே போகுது. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆட் ஆகிட்டு 2, 3, 4ன்னு போயிட்டு இருக்குது. மல்டிப்ளிகேஷன் கிடையாது, +2. ஓகே. ஸோ 4, 6, 8. பட் நம்ம அடுத்த டேர்ம் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் பார்க்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், 2, 3, 4 இருக்கு. அப்போ அடுத்து என்னது 5 தான் வரும். கரெக்டா. +1 கூட்டிகிட்டே போகிறாங்க. ஆட் பொசிஷனில் இருக்கிறதுலாம் +1 பண்ணிட்டே போகிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ். நெக்ஸ்ட் வந்து டைப் வந்து மிக்சட் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம். ப்ளஸ் மைனஸ் இதுதான் டஃபஸ்ட் கொஷின் இதுல ஓகேங்களா. பட் நீங்கள் இதில் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, இஃப் யூ கேன் ஃபைண்ட் த பேட்டர்ன்னா ஓகே, நான் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நான் டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் 3, 6, 12, 24, 48 ஓகேங்களா. ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா 3 × 6 12, 3 × 2 6, 6 × 2 12, 12 × 2 24, 24 × 2 48 ஓகே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 48 × 2 வந்து 96 ஓகே. +2 ஈச் டைம் காம்பினேஷன் ஆர் மல்டிபிள் ரூட்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கம்பைன் பண்ணலை, மல்டிபிள் ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதனால 48 × 96. இது நீங்கள் வந்து ஜியாமெட்ரிக் சீரீஸ்னு சொல்லலாம். ஏன்னா ரேஷியோ வில் ஆல்வேஸ் ரிமைன் சேம் இல்லையா. 6/3 வந்து 2, 12/6ம் 2. ஜியாமெட்ரிக் சீரீஸ் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தரலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை தி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் டிஃபரன்சஸ். அதாவது அரித்மெட்டிக் மிக்ஸ் சீரீஸில் இப்போ 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டு டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்பர் வருதா, இல்லை ஃபர்ஸ்ட் தேர்டு ஆல்டர்னேட் நம்பர் வந்து பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் அதாவது ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் ஓகே, இல்லாட்டி மல்டிப்ளிகேஷன். இந்த 4 தான் மோஸ்ட்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக் த ரேஷியோஸ், ஜியாமெட்ரிக் பேட்டர்னாக இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸாக இருக்கான்னு பாருங்க, இல்லை ஆட் ஈவன் பேட்டர்னாக கூட இருக்கலாம். ஆல்டர்னேட்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் அன் பொசிஷன் பேஸ்ட் ரூல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் பொசிஷன். என்னன்னா இப்போ ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் n+2 + 1 n² + 1 அப்படின்னு போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி டெர்மினாலஜி பிரிச்சு அதாவது இப்போ வந்து 1, 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க nல எப்படி எழுதலாம், இது n1 வந்து nனா 2 வந்து n+1, 3 வந்து n+2, 4 வந்து n+3. நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியுது, இட் இஸ் இன்க்ரீசிங் பை 1. கரெக்டா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி put it in the pattern, write the term position to quickly understand how it is increasing. ஓகே. இப்போ வந்து ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் பார்த்துடலாம் நம்ம, ஹவு இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 கொஷின்ஸ் ஸ்லோவாக ஈஸியான கொஷின் ஸ்டார்ட் பண்ணி வில் கோ டு ஸ்லைட்லி டஃபர். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா 1, 4, 9 இது வந்து ப்ளஸ் பண்ண முடியாது. ஓகே. 1, 4 ப்ளஸ் பண்ணா 3 வருது. ஆனால் 4 + 5 பார்த்தீங்கன்னா 4 + 5ல போகுது, 9 + 7ல போகுது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எவ்வளோ 3, 5, 7. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் 16 + இது 9. 3, 5, 7, 9. நெக்ஸ்ட் ஐடியலி இது ப்ளஸ் என்ன வரும், +11ல வரணும். ஏன்னா 3, 5, 7, 9 ப்ரைம் இது வந்து ஆட் நம்பர்ஸில் போயிட்டு இருக்கு. கரெக்டா. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் 25 + 11 வந்து 36ன்னு சொல்லலாம். கரெக்டா. இது ஒன்று. நெக்ஸ்ட் தெர் இஸ் அனதர் பேட்டர்னும் இங்கே இருக்கு. ஓகே. இது எல்லாமே ஸ்கொயர்ஸ் பாருங்க. 1², 2², 3², 4², 5². 4² வந்து 16, 5² 25. அப்போ 6² என்னது 36. ஓகே. இப்படியும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக் த டிஃப்ரெண்ட், அதுதான் ஈஸியஸ்ட். அதனால தான் நான் அதில் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் ஸ்கொயர் கியூப்லாம் போகிறதுக்கு முன்னாடி செக் த டிஃப்ரென்ஸ், அது பண்ணாலே யூர் கெட்டிங் தி ஆன்சர். கரெக்டா. நெக்ஸ்ட் இது பாருங்க. நம்பர் கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்கும். என்னடா 2, 1 அப்புறம் 1/2, 1/4, என்னடா வாட் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட் அப்படின்னா, அகைன் வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கும் இல்லை அடுத்தடுத்த நம்பர் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதர் இட்ஸ் கோயிங் டு பி ப்ளஸ், மைனஸ், ஆர் டிவிஷன், ஆர் மல்டிப்ளிகேஷன். ஓகே. இப்போ 2லேருந்து 1 பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் வந்து பாதியாக குறையுது. கரெக்டா. இதை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன்னா n+1, n+2, அடுத்த நம்பர். ஓகே. இது வந்து நான் இப்படி எழுதுறதை விட பெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சம்லேயே போட்டு கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு டேர்மு 2வா, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து டிவைட் பை 2 பண்ணால் 1 வருது. கரெக்டா. செகண்ட் டேர்ம் வந்துடுது.
இப்போ இது டிவைட் பை 2 போட்டா தேர்ட் டேர்மும் வந்துடுது. ஓகே, இது டிவைட் பை 2 போட்டா 1/4 ஃபோர்த் டேர்மும் வந்துடுது. ஸோ 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே 2ஆல டிவைட் பண்ணிட்டே போறாங்க. ஓகே, டிவிஷன் தான் வந்து ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ரிலேஷன்ஷிப். 1/4க்கு அடுத்த அதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1/8ன்னு வரும். அதான் வந்து நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வீன் டூ நம்பர்ஸ் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ காமனா இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் எல்லாமே ஒரே ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுன்னா அதை ஈஸியா நெக்ஸ்ட் டேர்முக்கும் போட்டுடலாம். இங்க என்ன ரிலேஷன்ஷிப்? எவ்ரி நம்பர் இஸ் டிவைடட் பை 2, n/2. அதுதான் காமன் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட்ஸ் நம்பர் ஷுட் கம் நெக்ஸ்ட். இது வந்து என்னது? 3. இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் கிளியரா. 3, 4, 7, 8, 11, 12. ஓகே, இது வந்து +1, 3 + 1 4. இது வந்து 4 + 3 7. இது வந்து 7 + 1 8. இது பார்த்தீங்கன்னா +3. இது என்னது? +1. ஓகே, இங்க பார்த்தாலே தெரியுது. +1 பண்றாங்க, +3 பண்றாங்க, +1 பண்றாங்க, +3, +1. அப்ப அடுத்து என்னது? +3 தான் பண்ணணும். கரெக்டா? தட் இஸ் வாட்? 15. இதுதான் ஆன்சர். இதுல ரெண்டாவது ட்ரிக்கும் இருக்கு, நான் சொல்றேன். இப்போ வந்து ஆல்டர்னேட்டிங் நம்பர்ல பாருங்க. 3, 7, 11. இது என்ன? 3 + 7 என்னது? 4. 7 + 4, 11. இங்க பாருங்க. 4 + 4, 8. 8 + 4, 12. +4 ஆட் ஆயிட்டே வருது. ஆல்டர்னேட்ல ப்ளஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ 11 + 4 அகைன் 15. இப்படியும் போடலாம். ஓகே, ஸோ பட் நம்ம செகண்ட் மெத்தட் வந்து நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, டிஃபரன்ஸ் செக் பண்ணுங்க. எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்தாலே யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் வெரி ஈஸிலி. அதுதான் முக்கியமான டிப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இதுவும் பெரிய நம்பரா இருக்கு, பயப்படவே தேவையில்ல. பயப்பட நம்ம வந்து எந்த நம்பர் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் கிளியர்லி ரைட் இட் அவுட் லைக் திஸ். ஓகே, 340, 170, அப்புறம் கேப், அப்புறம் 89. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து இப்படி வரதுக்கு எப்படி பண்ணலாம்? மைனஸ் பண்ணா வருது. ஆனால் இங்கே பாருங்க, இது 2ஆல டிவைட் பண்ணா வந்துரும்ல. சம் ரிலேஷன்ஷிப் இஸ் தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 330னா ஓகே, சம் இது ஆல்மோஸ்ட் டபுள். ஆனால் ஆக்சுவலாக டபுள் தான். 664/2 போட்டிங்கன்னா 332 எக்ஸாக்டாக வருது. ஓகே, இது வந்து டிவைடட் பை 2. இதுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்றுமே இல்லை, +8 ஆகுது. டிவிஷன்லாம் கிடையாது, மல்டிப்ளிகேஷனும் கிடையாது, சப்ராக்ஷனும் கிடையாது. +8 தட் இஸ் இது. இது இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? நம்ம என்ன சொன்னோம்? இதை செக் பண்ணணும். இது ரிப்பீட் ஆதான்னு செக் பண்ணணும். ஆல்டர்னேட்டா வரலாம், இல்லை சேமா கூட வரலாம். டிவைட் பை 2 போட்டு பார்க்கலாமா? எக்ஸாக்டா 170 வருது. ஓகேவா? ஸோ அடுத்த ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? இது வந்து திஸ் ஷுட் ரிப்பீட். ஓகே, +8. +8னா என்னது? 170. இது செக் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த சீரீஸை கூட இருக்காம இருக்கலாம். இப்போ நம்ம இந்த இதை செக் பண்ணி போட்டலாமா? டிவைட் பண்ணி போட்டா கரெக்டா வருதா? நெக்ஸ்ட் நம்பருக்கும் அதுக்கும் டிவைட் பண்ணணும். கரெக்டா டிவைட் பை 2 போட்டா வருதா? எஸ். 89 வந்து 178/2 வந்து 89. ஓகே, இப்போ வந்து அதனால வந்து 178 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி ஈஸியாக பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெர்மினாலஜிஸ். அதாவது அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். அடிஷனாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம், இல்லை சப்ட்ராக்ஷன். இந்த ரிலேஷன்ஷிப் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி இந்த கொஷின்ஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைட்லி என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ்க்கு போக போகிறோம். 8, 6, 9, 23, 87. ஓகே, இதுக்கும் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமா? இப்போ 8 - 2 வருது. ஓகே, இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். இங்கே எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா -2 வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா +3 வருது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா +14 வருது. ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூட என்ன வருது? 64. ஓகே, 88 +64 வருது. இதுனா மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. அதுவும் நம்பர் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமே போயிட்டு இருக்கே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா காம்பினேஷன் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதுதான் நம்ம க்ளூ. அப்படின்னா என்ன? பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிள். இது வந்து கம்பைன் பண்றாங்க.
இங்க கம்பைன் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே. இப்ப என்ன போடுறாங்க? 8 - 2 பதிலா மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டு பார்க்கலாமா? ஒரு இது 8 × 1 - 2 6 வருதா? கரெக்ட்டா? நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6. 6 வந்து +3 வருது. +3க்கு லெட்ஸ் சே இத நம்ம இன்கிரிமென்ட் பண்ணி பார்க்கலாம். 6 × 2 இதுவும் இன்கிரிமென்ட் பண்ணலாம். +1 +1 இன்கிரிமென்ட் பண்ணி 6 2s are 12 12 - 3 9ம் வருது. அவ்வளோதான். இங்க வந்து மல்டிப்ளை பண்றாங்க, மைனஸ் பண்றாங்க. ஸ்டார்ட்டிங் இது 1ல பண்றாங்க. ஸ்டார்ட்டிங் நெக்ஸ்ட் இதுவும் பண்ணி பார்க்கலாமா? 9 × 3 இதை நான் இன்க்ரீஸ் பண்றேன் 1 -4 இது நான் இன்க்ரீஸ் பண்ணேன் 9 3 27 - 4 23 இதுவும் பொருந்துது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் ஐடியலா பொருந்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 நெக்ஸ்ட் நம்பர் வந்து 23 × 4 - 5 இது என்னது 80 ப்ளஸ் 92 - 5 வந்து பார்த்தீங்கன்னா 87 இதுவும் வந்துடுது. இப்போ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 87 × 5 இது நான் +1 பண்ணுறேன் மைனஸ் இது வந்து 6ஆல பண்ணுறேன். ஸோ 400 + 30 435 - 6 429. ஓகே, இதுதான் ஆன்சர். ஸோ காம்பினேஷன் ஆப்ரேஷன்ஸ் இது நீங்கள் பாருங்க. யூஸ்வலாக வந்து காம்பினேஷன் அப்படின்னா இது எப்படி நான் டேரெக்டாக போனேன் அதுவும் நான் சொல்கிறேன். லெட்ஸ் சே இங்கே எப்படி -2 இருக்கு +1 × -2 எப்படி நான் போட்டேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 8 இருக்கு. இதோட நான் வந்து 2 காம்பினேஷன் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அது பண்ணா 6 வரணும். ஐ நோ த ஆன்சர். நெக்ஸ்ட் இது வந்து 6. இதோட 2 காம்பினேஷன் ஐ ஷுட் யூஸ். ஓகே. லெட்ஸ் சே 8 × 2 16 -10 இதுவும் 6 வருது. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் இது போட்டு பார்க்கலாம். 6 டிஜிட் வந்து 6. இதர் சேம் போட்டு பார்ப்பேன் நான். 6 × 12 -10 இப்போ வந்து 2 தான். ஸோ இந்த இது கிடையாது. ஸோ இது இன்க்ரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். 6 3s are 18 18 - 11 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 வருது. அதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண பேசிக்கே ராங்னு அர்த்தம். 2 10ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுவே கிடையாது. அப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன்ல போட்டு பார்க்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி போடுறது பதிலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்பர் சீரீஸ் வந்து 1 2ல தான் ஆப்ரேஷன்ஸாக இருக்கும். எதர் டிவைட் பை 1 + 2 ஓகே டிவைட் பை 2 -1 இல்லாட்டி மல்டிப்ளை பை 1 -2 அந்த மாதிரி 1 2ல தான் ஸ்டார்ட்டே ஆகும். இதுதான் டிப்பு. நமக்கு டிப்ஸ் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிருங்க. முக்கால்வாசி கொஷின் இந்த மாதிரி காம்பினேஷன் ஈஸியானதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த கொஷினே வந்து மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ பெரிய நம்பரே இருக்காது. சின்ன நம்பர்ல தான் பண்ணுவாங்க. இந்த அப்பதான் இவங்க நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ ட்ரைட் திஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இதுவும் அதே போட்டு பார்த்தேன். ஐ கிளிக் ஆயிடுச்சு. பட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணால் தான் கிளிக் ஆகுது. ஓகேவா? ஸோ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வி காட் தி ஆன்சர். ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம். வி வில் டூ திஸ். இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைனர் சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் கமெண்ட் இன் த சேம் வீடியோ. ஓகே, வி வில் மேக் எ வீடியோ அபவுட் இட். அப்புறம் எங்களோட பிளேஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. யூ கேன் கெட் ஆல் யுவர் ஆப்டிடியூட் டவுட்ஸ் கிளாரிஃபைட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீயாக கிளியர் பண்ணி ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நீங்கள் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.